அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு அமல் ஒது செய்கிறோம். அந்த ஒதுவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளோ நம்ம என்னைக்காச்சும் தெரிஞ்சிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒதுவோடைய நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதுமே ஒதுவோடு இருப்பதற்கு நம்ம ஆசைப்படுவோம், முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு வெறும் ஒரு அதிகபட்சம் ஒரு 8 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இருக்கும். இந்த 8 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் முழுசாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒது சம்பந்தமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்காத எத்தனையோ விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதின் சிறப்புகள். மனிதகுல மாணிக்கம் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், யார் என் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, காதலின் காரணமாக காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஸலவாத்து சொல்வாரோ, அல்லாஹு தாலா அந்த மனிதர் செய்த காலையில் செய்த பாவங்களையும் மாலையில் செய்த பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இப்பேற்பட்ட சிறப்பு ஸலவாத்துக்கு இருக்கின்றது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஜாயில் நபிகள் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸரத் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், மகனே, உன்னால் எவ்வளவு முடியுமோ நீ உதுவுடன் இருந்து கொள். ஏன் என்று சொன்னால், நம்மளுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு உதுவுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது அவர்களுக்காக வேண்டி ஷஹாதத்தை எழுதிவிடுகின்றார்கள். சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறினார்கள், உதுவுடன் இருப்பது முஸ்தஹபான அமலாகும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், உதுவுடன் மரணித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து கிடைத்துவிடும், நமக்கு ஷஹாதத்து நசீபாகிவிடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நியத்து வையுங்கள் நாம் உதுவுடன் இருப்பதற்கு. இன்னொரு அருமையான ஹதீஸ் ஒன்று, இதில் முசீபத்துகளிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் சம்பந்தமாக. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் இதுவும் ஒரு முசீபத்து தான், பலாய் தான். இப்போ இதிலிருந்தும் இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செஞ்சோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். வாங்க அந்த ஹதீஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அல்லாஹு தாலா ஒரு முறை ஹஸ்ரத் சையதுனா மூசா அலா நபீனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினான், ஓ மூசாவே, நீ உதுவுடன் இல்லாத சமயத்தில் உனக்கு ஏதாவது கஷ்டங்களோ முசீபத்துகளோ ஏற்பட்டால் நீ உன்னை நீயே குறை கூறிக்கொள் என்று கூறியிருக்கின்றான். இந்த ஹதீஸை நாம் இப்படியும் விளங்கிக் கொள்ளலாம். உதுவுடன் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு முசீபத்துகளும் பலாய்களும் நம்மை நெருங்காது என்பதாக இந்த ஹதீஸினுடைய மறுபக்கமாக நமக்கு பார்த்தா இதனுடைய விளக்கம் நமக்கு புரியும். எப்போவுமே உதுவோடு இருக்கிறது இஸ்லாத்தினுடைய சுன்னத்தாகும். அப்பேற்பட்ட ஒரு சுன்னத்தாகும். இஸ்லாத்தினுடைய சுன்னத்து உதுவுடன் இருப்பது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன அட்வைஸ். அதனால் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் இந்த அட்வைஸின் பிரகாரம் நம்ம எப்போவுமே உதுவோடு இருக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் பலா முசீபத்துகளிலிருந்து, இந்த கொரோனா வைரஸ் அது மட்டும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பு கொடுக்கின்றான். அது மட்டுமா இனி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இமாம் அஹ்லே சுன்னத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், நம்மளுடைய மார்க்க அறிஞர்கள் உது சம்பந்தமாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்க இருக்கின்ற நன்மைகளை பற்றி கூறியதை தொகுத்து இங்கு நமக்காக வேண்டி வழங்கி இருக்கின்றார். 7 விதமான நன்மைகள் உதுவுடன் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கின்றது. அந்த பாக்கியம் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். 1, உதுவுடன் இருக்கக்கூடிய மனிதனுடைய நெருக்கத்தில் இருப்பதற்கு மலக்குமார்கள் மிகவும் விருப்பப்படுகின்றார்கள். 2வது, உதுவுடன் இருக்கக்கூடிய மனிதனுடைய நன்மையை எழுதக்கூடிய பேனா அவனுக்கு எப்பொழுதுமே நன்மையை எழுதி கொண்டே இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். 3வது, அந்த மனிதனுடைய உறுப்புக்கள் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்கின்றன.
4வது, அந்த மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய தக்பீரே தஹரிமா என்று சொல்லக்கூடிய முதல் தக்பீரை அவன் கைவிட மாட்டான். 5வது, அந்த மனிதன் உதுவுடன் தூங்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த மனிதனை கெட்ட ஜின்களிடத்திலிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்தும் பாதுகாப்பதற்காக வேண்டி மலக்குமார்களை நியமித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். 6வது, மவுத்தினுடைய சக்கராத்து வேளையில் அந்த சக்கராத்தினுடைய கஷ்டங்கள் அந்த மனிதனுக்கு லேசாக ஆகிவிடும். 7வது, அந்த மனிதன் எப்பொழுது வரைக்கும் உதுவுடன் இருப்பானோ அல்லாஹு தாலாவினுடைய பாதுகாப்பில் அவன் இருந்து கொண்டிருப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட நன்மை இந்த உதுவுடன் இருப்பதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்குது. நம்ம ஏன் இன்ஷா அல்லாஹ் உதுவோட இருக்கிறதுக்கு நியத்து வைக்கக்கூடாது? ஏன் முயற்சி செய்யக்கூடாது? என்ன ஒரு கஷ்டமான வேலையே இல்லையே. 5 நேர தொழுகைக்காக வேண்டி நம்ம உது செய்கின்றோம். தொழுகைக்கு மட்டும்தான் உது செய்யணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நமக்கு அதை பற்றி தெரியாததுனால நம்ம தொழுகைனுமா உடனே உது செய்கிறோம். குரான் எடுக்கும் பொழுது உது செய்கிறோம். இது மாதிரி இபாதத்துகள் செய்யும் பொழுது நம்ம உது செய்கிறோமே தவிர மற்ற வேலைகளில் அது பக்கம் நம்மளுடைய சிந்தனைகள் செல்வதில்லை. இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸுகளை நம்ம கேட்டது போன்று நம்மளுடைய ஒவ்வொரு நேரமும் உதுவோடவே இருந்தோன்னு சொன்னால் நன்மைகள் எழுதக்கூடிய பேனா நமக்காக வேண்டி நன்மைகளை எழுதி கொண்டே இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி யாருக்கு நைட்டு ரொம்ப பயமாக இருக்குது, இல்லை கெட்ட கெட்ட கனவு வருது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உதுவோடு தூங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா மலக்குமார்களை நியமித்து அவனுக்கு பாதுகாப்பு தருகின்றான் என்பதையும் நம்ம இந்த ஹதீஸில் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் எந்த மனிதர் உதுவுடன் தூங்குவாரோ அந்த மனிதர் நோன்பு வைத்து இபாதத்து செய்த மனிதனை போன்றவனாவான் என்று வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த நன்மைகளை எவ்வளவு நன்மைகள் நமக்காக வேண்டி உதுவுடன் இருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்குறான். நம்ம ஏன் இன்ஷா அல்லாஹ் இருப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். காலையில் பல்லு விளக்கும் பொழுது பல்லு விளக்கி முடிச்சுட்டு உடனே உதுவோடு செஞ்சுட்டு வந்துட்டோன்னு சொன்னால் ஒரு வேலை முடிஞ்சிடும். எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? அதிகபட்சம் 1 நிமிஷம் கூட ஆகாது உது செய்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் பாத்ரூம் போயிட்டு வரும் பொழுதும் உதுவோடு வந்துட்டோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் கை கழுவு போகிறோம், கால் கழுவு போகிறோம், அது கூட சேர்த்து முகங்களும் உதுவுனுடைய சட்டத்தின் பிரகாரம் அதை முழுமையாக கழுவிட்டு உது செஞ்சுட்டு வந்துட்டோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த உதுவோடு இருக்கக்கூடிய பர்க்கத்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடைசியாக உதுவோடு தூங்குற மனிதனுடைய ரூஹுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி இன்ஷா அல்லாஹ் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எந்த மனிதர் உதுவோடு தூங்குவானோ அந்த மனிதனுடைய ரூஹ் வானத்தை நோக்கி போகுமாமா. இப்போ வானத்தை நோக்கி போகும் பொழுது அந்த மனிதன் உதுவோடு இருந்தான் என்று சொன்னால் அந்த ரூஹுக்கு அல்லாஹ்வினுடைய அர்ஷை சுற்றி வரக்கூடிய வலம் வரக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுடைய ரூஹுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆம் சகோதரர்களே, இப்பேற்பட்ட பாக்கியம். இதே அந்த மனிதர் ஒது இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் ரூஹ் வானத்தை நோக்கி போகும் பொழுது மலக்குமார்கள் இந்த மனிதனுக்கு ஒது இல்லை என்று திருப்பி அனுப்பிச்சிருவாங்களாமா. அப்போது ஒதுவோடு இருந்தோன்னு சொன்னால் தூங்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரூஹும் அல்லாஹு தாலாவினுடைய அர்ஷ வலம் வரும். இப்பேற்பட்ட பாக்கியம் அந்த ரூஹுக்கு கிடைக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ஒது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சில அமல்களை செஞ்சோன்னு சொன்னால் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்கு நபிமார்களுடன் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எந்த அமல் செஞ்சால் அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.